இந்தியா தன்னோட பதக்கப்பட்டு ஹரியானாவை வயதான மனு பாக்கர் இந்த ஒரு பெண்மணி தான் இந்தியாவுக்காண்டி பிரான்ஸ் வெண்கல பதக்கம் வாங்கி தந்திருக்கு. அப்போ 16 வயசு இருக்கும்போது காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு அடிச்சது குறிப்பிடுது. ஏன் ஒலிம்பிக் போட்டியில் கோல்டு மெடல் ஜெயித்தவங்க எதுக்கு அதை கடிச்சு போஸ் கொடுக்குறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. 1920, 1940 அப்போ நடந்த ஒலிம்பிக் போட்டி எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் அடித்தவங்க எல்லாத்துக்குமே ஃபியூர் கோல்டு 16.7496 கிராம்ஸ் 91.7% ஃபியூர் கோல்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளி, வெண்கலம் இது கூட கோல்டை கம்பேர் பண்ணோம்னா கோல்டு கொஞ்சம் சாஃப்டானது தான். ஸோ அதனால் அது ரியல் கோல்டா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டியே கோல்டு மெடல் அடித்தவங்க அதை கடித்து பார்த்து செக் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அதை கடித்து பார்த்து போஸ் கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் மாடர்ன் ஒலிம்பிக்ஸில் வெறும் 6 கிராம் கோல்டு, 525 கிராம் சில்வர் இப்படி தான் நமக்கு கோல்டு மெடல்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ மாடர்ன் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் ஜெயிக்கிறவங்க அதை கடித்து போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த போஸ் நல்லா இருக்குது, அதனாலேயே அந்த கடித்து கோல்டு மெடலை கடித்து போஸ் கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான ரீசன். கடைசியாக சின்ன கேள்வி உங்கள் எல்லாத்துக்குமே, நம்ம இந்தியன் அத்லட்ஸ் எத்தனை பேர் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.